அப்ப இயேசு பொதுவாக அப்படியே பொதுவாக இயேசு மறிக்கல. இயேசு எல்லாருக்கும் அப்படியே நான் பொதுவாக மறிக்கிறேன் அப்படின்னு மறிக்கல. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவர் செய்த பாவத்திற்காக, ஒவ்வொருவர் செய்த அக்கிரமத்திற்காக, ஒவ்வொருவருக்கு வர வேண்டிய தண்டனையை தான் பெற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு வர வேண்டிய ஒவ்வொரு எல்லா தண்டனையும் ஒரே மாதிரி இல்லை, அப்படிதாங்க. அப்போ ஒவ்வொரு தண்டனையும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தண்டனை என்ன செய்யும், வேற மாதிரி. சில குற்றங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாசம் சிறை தண்டனை சொல்லுவாங்க. ஒரு சில குற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனை சொல்லுவாங்க. சில குற்றங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க 50,000 ஃபைன் கட்டினா போக சொல்லுவாங்க. சில குற்றம் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் என்ன செய்யணும், ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்படி அவங்க செய்த குற்றங்களுக்கு தகுந்ததை போல அவங்க என்ன செய்யறாங்க, தண்டனையை அவங்க அவங்க பெற்றுக் கொள்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் செய்த, நம்ம நினைக்கிறோம் நான் ஒரு பாவம் செய்வீங்க அப்படின்னு, நம்ம செஞ்ச சின்ன பாவத்திற்காக கூட அது ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார்னா, அந்த மரணம் நமக்காக மரிப்பதற்காகவே இயேசு ஒவ்வொருவருக்காகவும் பிறந்தும் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னா, அப்ப நம்ம வாழ்க்கையில இயேசு தேவை. அப்ப இயேசு பிறக்கலைன்னு ஒன்றும் இல்லை. அப்ப இயேசு பிறக்கலைன்னா நம்மளால அநேக காரியம் இழந்து போயிருப்போம். அப்ப இயேசு நமக்காக பிறந்ததுனால அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை, கிருபைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு ஒவ்வொருவருக்காகவும் பிறந்திருக்கிறார். ஆமென். அப்ப எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க.